வீவர்ஸ், நீங்கள் இப்போ வச்சுருக்க கார் எல்லாமே ஹைலி டெக்னாலஜிக்கல் கார். இது ஏன் சார் இப்போ இதை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் இருக்குது. இப்போ உள்ள காரை நீங்கள் பை மிஸ்டேக்காக ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் டெக்னீஷியன்ஸ் ஆர் மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணாமல் கூட போயிட்டு இந்த கார் ஒரு ஸ்க்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி தான் இந்த வண்டி கிராண்ட் i10. இது ஒரு டீசல் காரு, 1.1 லிட்டர் என்ஜின். சரியா? இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, சார் வண்டி டிரைவிங் இருக்கும் போதே ஆக்சிலேட் பண்ணால் அதுக்கு ப்ரொப்போஷனாக வண்டி பிக்கப்பே இல்லை சார், பவர் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிடுது அப்படிங்கிறதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா எல்லா மெக்கானிக்ஸும் அட்டன் பண்ண முடியுமே, இது எதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் எளிமையாக சொல்கிறேன். இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கோர் மெக்கானிக், அதாவது மெக்கானிக்னால் எல்லோரும் நினைப்பீங்க இந்த என்ஜின் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த என்ஜின் கட்டி வேலை செய்கிற அந்த மெக்கானிக் எடுத்து கொடுத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த என்ஜின் பிக்கப் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்போ, ஈஜிஆரு, டீகார்பனைசேஷன் பண்ணுறது, இல்லை என்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த வால்வில் பிரச்சனை, என்ஜினில் கம்ப்ரெஷன் வீக்கு. ஸோ இதில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுவார். ஒரு எலக்ட்ரிக்கல் எடுத்துமே கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அந்த எலக்ட்ரிக்கலெல்லாம் அதை டிஸ்மேண்டில் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுவார். சரிங்களா? இப்போ இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ கிடையாது சார். இப்போ எல்லாமே காரை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் எல்லாருமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ ப்ரொஃபஷனலாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் அந்த ஒரு வாதத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒரு காரு ஸ்கேன் பண்ணுறவர் வந்தார்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியில் எந்த எரர் கூடும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது மூலிமா அவர் என்ன கன்வே பண்ணலாம், இல்லை இவங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ECUs, சரியா, ஓவராலாக சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ், இதில் எதையுமே ஃபால்ட் இல்லை அப்படின்னு அவர் எரர் கோடு இல்லைன்னு சொல்கிறது மூலிமா இவங்க புரிஞ்சிட்டாங்க. இல்லை அவரும் அப்படி கன்வே பண்ணிட்டு போயிட்டார்னா, இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒரு அசம்ஷன் வச்சுப்போம், இந்த வண்டியில் ஒரு ஒரு ஆக்சுவேட்டர் ஒரு சென்சார், சரியா, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இதுதான் ஃபால்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். எரர் கோடு எதுவுமே வராத பட்சத்தில் ஒருவேளை இந்த மெக்கானிக்கு பார்த்தீங்கன்னா டர்போ, ஈஜிஆர், இன்ஜெக்டர்லாம் கட்டி அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா 2 பிரச்சனை நிற்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், வெரி வெரி ஹை எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு தெரியும் டர்போ, இன்ஜெக்டர், ஈஜிஆர், என்ஜின் கட்டி மாட்டுறதுலாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அதில் இன்னொரு பெரிய சேலஞ்சோட பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கொடுத்தாரு அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்ஜெக்டர்லேருந்து சில கண்ட்ரோல்ஸ்லாம் எடுத்து போடுவார். இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் உள்ள சில இன்ஜெக்டரில் உள்ள கண்ட்ரோல்ஸ் தூக்கி போட்டார்னா, இது ஒரு 90% இருக்கிற இந்த இன்ஜெக்டருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு ஒரு 70க்கு நின்றும். அதே டர்போவையும் எடுத்துமே சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த டர்போ சர்வீஸ் சென்டரில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோரு மாத்திரேன் இல்லாட்டி அதில் உள்ள சீல்ஸை மாத்திரேன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 90% இருக்கும் டர்போவோட கண்டிஷனு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்கிற சில பார்ட்ஸை வாங்கி போடுவார். அதே மாதிரி இந்த அசம்பிளி பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்ட்ரோல்டு கண்டிஷன் இந்த மேனுஃபேக்சரிங் இருக்க மாதிரி அந்த டர்போ அசம்பிளி வராது. அப்போ என்ன ஆகுனா, இங்கே ஒரு 90% உள்ள அந்த டர்போவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு இட் வில் ஃபால் டவுன் டு 70%. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி போகும்போது இப்போ இந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. போதாதுக்கு இந்த வண்டியோட ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்களுக்கு டிராஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். சரியா? சரி, இப்போ இந்த கண்டிஷனை இந்த காரில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேள்வி புரியுது. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன், வண்டியில் பிக்கப் இல்லை, பவர் லாஸ் ஆகுது, இதான் இந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த எரர் கோடுமே இல்லை. எந்த எரர் கோடும் இல்லாத பட்சத்தில் எல்லோரும் டிஃபால்ட்டாக நினைப்போம் இது ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூ தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வண்டி நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு, இந்த வண்டி நம்ம ரெகுலராக நம்ம டீல் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? ஸோ வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு எரர் கோடு இல்லைனாலும் கூட ஃபர்தராக இதில் உள்ள லைவ் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. சரியா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் லான்ச் X431 Pro. சரியா? லிங்க்கு இந்த டூலை தான் நீங்கள் யூஸ் பண்ண நான் சொல்ல வரல. இந்த மாதிரி டூல் எந்த டூலாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் டெக்னாலஜி டூலை யூஸ் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் போய் நம்ம லைவ் பேராமீட்டர் போய் பார்க்கும்போது பிரேக் சுவிட்ச் பார்த்தோன்னா ஃபால்ஸ் இஷ்யூ காட்டுது. அதாவது ரியல் கேஸில் இந்த வண்டியில் பிரேக் சுவிட்சு நான் அப்ளை பண்ணவே இல்லை, ஆனால் பிரேக் சுவிட்ச் ஆன் சொல்லி காட்டுது. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த பவர் லாஸ் நடக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 2 இஷ்யூ உங்களுக்கு தோணலாம், அதாவது 2 டவுட்ஸ் தோணலாம். ஒன்று, எப்படி சார் இந்த பிரேக் சுவிட்சு ஃபால்ட்டு மால் ஃபங்க்ஷன் எப்படி இந்த பவர் லாஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது?
அதே சமயத்தில் இது பிரேக் சுவிட்சுங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மேனில் தான் ஒர்க் பண்ணுது. அப்படின்னா ஏன் இந்த எரர் கோடு வரல அப்படின்னு கேட்கலாம். இந்த எரர் கோடு வராததுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் டூல் இந்த மேனுஃபேக்சரை கேட்க முடியாது, இந்த கார் மேனுஃபேக்சரை தான் கேட்கணும். இந்த கார் மேனுஃபேக்சர் தான் என்ன கேட்கணும்னா, என்ன சார் உங்களுடைய இசிஎம்குள்ளே இந்த டயக்னோஸ் பண்ணக்கூடிய ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ஏன் அந்தளவுக்கு இன்பில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதனுடைய டெஃபிஷியன்சினால தான் இதில் எரர் கோடு வரல. இது நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்கேன் டூல் கிடையாது. ஸ்கேன் டூலில் நம்ம லைவ் பேராமீட்டர் ஸ்டடி பண்ணுறது மூலிமா இப்போ நமக்கு இந்த காரை பற்றின, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு நான் மட்டும் இல்லை, எந்த ப்ரொஃபஷனல் பீப்புளும் கார் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக லைவ் பேராமீட்டர் ஸ்பேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க, ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கான்னு. அப்படி பண்ணும்போது தான் பிரேக் சுவிட்ச் வந்து நமக்கு ரியலாக பிரேக் சுவிட்சை அப்ளை பண்ணாத போது பிரேக் சுவிட்ச் ஆனில் காமிச்சதுனால நாம் அந்த பிரேக் சுவிட்ச் இஷ்யூவை அந்த சர்க்யூட் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? பவர் லாஸும் உங்களுக்கு பிக்கப் இஷ்யூ கிடையாது. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம், சார் இப்போது இது எப்படி வந்து இந்த பிரேக் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்படுத்தினா, இப்போ நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கணும், காரில் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஏ டைமில் பிரேக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டரும் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேங்க, சரியா? அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கே அப்ளை பண்ணுறாரு, சரியா? அப்போ ஆக்சிலேட்டர் அப்ளை பண்ணுறாருன்னா இது ஒரு கான்ஃப்ளிக்ட். அப்போ என்ன ஆகுனா இது வந்து ஒரு சேஃப்டி மோடுக்கு போயிடும், சரியா? இந்த சாஃப்ட்வேர் அந்த அல்காரிதம் பண்ணியிருக்காங்களே அவங்களுடைய அல்காரிதத்து பிரகாரம் அது போயிடும். போகும்போது என்ன ஆகுனா இம்மீடியட்டாக வந்து பார்த்தோன்னா பிரேக்குக்கு வந்து பார்த்தோன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சரியா? ஆக்சிலேட்டர் என்ன பண்ணும், அதை இக்னோர் பண்ணுறோம், ஆக்சிலேட்டரை விட்டுருப்பான், பிரேக் அப்ளை பண்ணியிருக்காரு, இம்மீடியட்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டி கம்மி பண்ணிடும். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் குவான்டிட்டி கம்மி பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் ஆக்சிலேட் பண்ணாலும் வண்டி பிக்கப்பே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணுறதுனால அந்த மால் ஃபங்க்ஷன் ஆகி, இப்போ நமக்கு தான் மால் ஃபங்க்ஷன் தெரியும், ஆனால் ஈஸியும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பிரேக்கு வந்து பார்த்தோன்னா ஆன் சொல்லி காட்டுறதுனால அது அப்ளை பண்ணிவிட்டு இந்த சேஃப்டி மோடுக்கு போயிடுது, சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வண்டியோட ரியல் ரூட் காசு. இதை சால்வ் பண்ண உடனே என்னாச்சு, உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது ரூட் காசை கண்டுபிடிக்க தான் சேலஞ்சு. ஆனால் ரூட் காசு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி டயக்னோசிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யூ ஷுட் வேல்யூ ஃபார் த டயக்னோசிஸ். ஒருவேளை வந்து பார்த்தோன்னா சார் ஒருத்தர் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு அவர் சார்ஜ் பண்ணுவார், சர்வீஸ் சார்ஜ் வாங்குவார்னு நினச்சிட்டு நீங்கள் அன்ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட அவர் வாங்க மாட்டார், அவர் கைட்டி மாட்டது மட்டும் தான் பேமெண்ட் வாங்குவார் போனீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து என்ஜின் ஒர்க்கு, இஜிஆர், இன்ஜெக்டர், டர்போ இந்த மாதிரி மிகப்பெரிய சிக்கலில் போய் மாற்றுவீங்க. உங்களோட என்ஜினோடைய ஸ்டாக்கே பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினாலிட்டி ரீஸ்டோர் பண்ண முடியாமலே போயிடும், சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் நீங்கள் வந்து உங்கள் காரை ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.